கருணை. இந்த தமிழ் ஆனந்த யோகம் நடத்தி அதோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களையும் இறைவனுடைய பேரர்களாலையும் ஆசான் அருள்தந்தை வேதாத்திரி மகர்ஷியுடைய கருணையாலும் எவ்வகையிலையும் ஏற்றம் பெற்று வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி மகிழ்கின்றேன். இன்றைய முத்திரை பயிற்சியாக ஏற்கனவே போன வகுப்புல 2 வகுப்பாக நடத்தியிருக்கிறோம். 2வது வகுப்புல உங்களுக்கு கழிவு நீக்க முத்திரை கொடுத்திருக்கிறோம். அந்த கழிவு நீக்க முத்திரையை எத்தனை அன்பு உள்ளங்கள் செய்திருக்கிறீர்கள் என்பது தெரியவில்லை. கழிவு நீக்க முத்திரைகள் முறையாக செய்தீர்களா? என 14 அளவுக்கு இந்த கழிவு நீக்க முத்திரை செய்ய வேண்டும். அது செஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்க கைகளை ரைஸ் பண்ணுங்க. ஏன்னா கழிவு நீக்க முத்திரை என்பது மிக மிக ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி. நம் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கழிவுகளும் வெளியேற்றப்பட வேண்டும். அப்படி வெளியேற்றப்பட்டால் மட்டும்தான் நாம் உடல் ஆரோக்கியத்தை பற்றி நம்முள் சிறந்து விளங்க முடியும். ஆகவே அன்பு உள்ளங்களாகிய சகோதர சகோதரிகள் அனைவரும் உங்களுடைய கழிவு நீக்க முத்திரை முழுமையாக செய்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த பயிற்சி இதனை உங்களுக்கு அளிக்க இருக்கின்றோம். இது கொஞ்சம் மேலும் கழிவு நீக்க முத்திரை. நீங்க நச்சு நீக்க முத்திர நன்மைகள். இந்த முத்திரா மனிதனுடைய உடலில் உள்ள அனைத்து நச்சு பொருட்களையும், அதாவது உச்சந்தலையிலிருந்து கால் விரல்கள் வரை இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளையும் நீக்கக்கூடிய தன்மை பெற்றதா இந்த முத்திரை. சோ இந்த அற்புதமான முத்திரையை நீங்க செஞ்சு உடல் அளவிலையும் மனதளவிலையும் நன்மை பெற்றுப்பீங்கன்ற நம்பிக்கையோடு நம்ம அடுத்த பயிற்சிக்கு நம்ம செல்கின்றோம். இங்குல வரக்கூடிய ஒவ்வொரு முத்திரைகளும் ரொம்ப பயன் தரக்கூடியதாகவும், அதோட மட்டும் இல்ல, இப்போ உங்களுக்கு இந்த விநாயக முத்திரை, விநாயக கடவுளின் சைகை என்ற ஒரு முத்திரை கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இந்த முத்திரை மிக மிக ரொம்ப முக்கியமான ஒரு முத்திரை. இந்த முத்திரை வர்மத்துல இந்த முத்திரை சக்தி பெறுவதற்காக கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரை. ஆனா இதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் இந்த முத்திரையில கொடுத்துருக்குறாங்க. நீங்க வர்மம் கத்துக்கிற பொழுது அதுக்கான முத்திரை சில மாற்றங்கள் செய்து தரப்படும். இந்த முத்திரை செய்யறதுனால ஏன் விநாயக முத்திரை முதல்ல வைக்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். விநாயக முத்திரை வைக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம செயலை ரொம்ப சிறப்பாக செயல்படுத்த முடியும். விநாயகர் என்பது எதனுடைய தத்துவமாக இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பஞ்சபூதங்களுடைய தத்துவமாக இருக்கிறார். பஞ்சபூதம்னா உங்களுக்கு ஏற்கனவே இந்த முத்திரையுடைய ஆரம்ப நிலையிலே சொல்லியிருக்கிறோம். இந்த முத்திரை செய்வதற்கு முன்ன நீங்க முழுமையாக பிராண பயிற்சி, பிராணாயாம பயிற்சி செய்திருக்க வேண்டும். அதுவும் பிராணாயாம பயிற்சி எப்படி? இடகலை பிங்கலை, இடது நாசி வழியாக செய்யக்கூடிய இடநாசி சுத்தியும், வலது நாசியாக செய்யக்கூடிய பிங்கள நாடி சுத்தியும் செய்திருக்க வேண்டும். அதன் பிறகு நாடி சுத்தி செய்ய வேண்டும். இப்படி முறையாக ஒவ்வொரு நாடியையும், நம்ம உடம்புல மொத்தம் 3 நாடி, மொத்தம் தசவாயுக்கள் இருக்குது. அதுல 3 நாடி ரொம்ப முக்கியமா எடுத்துக்கொள்கிறாங்க ஒவ்வொரு சித்த வைத்தியர்களும். இதுல இடகலை பிங்கலை என்பது வலது காலுடைய நுனியில கால் கட்டவரில் தொடங்கி வளைந்து வளைந்து இடது மூக்கு வழியாக நிற்கும். அதே போல பிங்கலை என்பது வலது கால் கட்டவரில் தொடங்கி 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 இடது மூக்கு வழியாக நிற்கும். சுழிமுனை நாடி என்பது நம்முடைய மூலாதாரத்திலிருந்து எழுச்சி பெற்று நீங்க இந்த பிராணாயாமம் இடகலை பிங்கலை சரியாக செய்திருந்தீங்கன்னா அடுத்தது பிராணாயாமம் நாடி சுத்தி பயிற்சியை சரியா செஞ்சிருந்தீங்க அப்படின்னா இடகலை நாடி பிங்கலை நாடியோடு இணைந்து சுழிமுனை நாடி மட்டும் செயல்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். ஆக பிராணாயாமம் என்பது ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி. உங்களுடைய நாடியை தூய்மை செய்து நாடி 2 நாடிகளும் சமநிலைப்பட்டு இறை நாடியாக இருக்கக்கூடிய சுழிமுனை நாடி இயங்க வேண்டும். சுழிமுனை நாடி இயங்குகிற பொழுதுதான் பஞ்சபூதமாக இருக்கக்கூடிய உடல்ல ஒவ்வொரு பஞ்சபூத ஓட்டமும் ஒரே சீராக இருக்கும். பஞ்சபூத ஓட்டம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? நிலம், நீர், நெருப்பு, காற்று,
விண். இந்த ஆகாயம் 5 பௌதிகங்களாக இந்த உடல் உறுப்பு பார்த்தீங்கன்னா நிலத்திற்கு அறிகுறியாக நிலத்திற்கு அறிகுறியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய கெட்டியான உடல் உறுப்புகள். நீருக்கு அறிகுறியா பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வரக்கூட இரத்த ஓட்டங்கள், ஹார்மோன் செக்ரிகேஷன்ஸ். அடுத்து நெருப்புடைய தன்மை பார்த்தீங்கன்னாக்கா இருதய இயக்கம், உடலுடைய வெப்பநிலை, இதை சமநிலைப்படுத்துவது. காற்று என்பது நாம் சுவாசிக்கின்ற காற்று நுரையீரல் வழியாக சென்று உடல் முழுவதும் பிராபிக்கிறது. ஆகாயம் என்பது நம்முடைய உயிர், விண்ணுடைய கூட்டு. ஆக விண்ணுடைய கூட்டினால நாம் அனைவருமே இந்த உடல் முழுவதுமே சக்தி ஓட்டமாக முழுமை பெற்ற உருவமாக தெரிவதற்கு மூல காரணம் இந்த விண்ணு தான். ஆக பஞ்சபூதம் என்பது விநாயக முத்திரையில விநாயக தத்துவத்துல பார்த்தீங்கன்னா பஞ்சபூதம் தான் முக்கியத்துவம் பெறுகிறது. ஆக இந்த பஞ்சபூத முத்திரையில அதுல இருக்கிற மாதிரி பாருங்க, உங்க கைகளை எல்லாம் கோர்த்துங்க. உங்களுக்கு தெரியலன்னு நான் வீடியோல வந்துடுறேன். ஓகே, பாருங்க, இந்த கை இப்படிதான் இருக்கணும், சாமி கும்பிடுற மாதிரி இப்படி இருக்கணும். இப்படி இருக்கிற பயிற்சியில இந்த 2 விரல மட்டும் ஆள்காட்டு விரல மட்டும் வெளியே நீக்குங்க. கட்ட விரல சேர்ந்த மாதிரியே இருக்கணும். இந்த மாதிரி ஆள்காட்டு விரல நீக்கிட்டு கீழ்ப்பகுதியை உள்ள கொண்டு வாங்க. கீழ்ப்பகுதி உள்ள கொண்டு வந்து 2 இந்த ஆள்காட்டு விரலும் ஒன்று இருக்கணும், மற்ற விரலாம் ஒன்றா இருக்கணும். இது நம்ம சோலார் பிளக்ஸ், நம்முடைய சோலார் பிளக்ஸ்க்கு நேராக கொண்டு வந்து வச்சுக்கணும். இது நம்முடைய சோலார் பிளக்ஸ். இந்த 2 விரலும் விரிச்சு இப்படி கொண்டு வந்து சோலார் பிளக்ஸ் வச்சுங்க. இந்த முத்திரைகள் பாருங்க, கை முத்திரை. சோலார் பிளஸ் நேராக வச்சுட்டு தலை, கழுத்து, முதுகு ஒரே நேர்கோட்டில் இருக்கணுங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த சோலார் பிளக்ஸ்ல வச்சுட்டு ஏதோ ஒரு சரியான இது தெரியலன்னு நான் நினைக்கிறேன். கிளியரா. ஸோ இந்த சோலார் பிளக்ஸ் நேராக வச்சுட்டு தலை, கழுத்து ஒரே நேர்கோட்டில் இருக்கணுங்க. உங்கள் சுவாசம் எப்போதும் இயல்பாக இருக்கணும். இந்த 2 ஆள்காட்டு விரல் டச் ஆகுது இல்லைங்களா, அந்த டச்சில் விரல் நுனியோட டச்சு தான் இருக்கணும். அப்படி நிமிர்ந்து உட்காந்து ஒவ்வொரு சுவாசம் இழுக்கிற பொழுதும் ஒவ்வொரு சுவாசம் விடுகிற பொழுதும் உங்களுடைய மூச்சு காற்றானது இந்த ஆள்காட்டு விரலுடைய இணைப்புல இருக்கணும். மற்ற விரலுடைய இணைப்பிலையும் ஒவ்வொரு விரலுடைய இணைப்பிலையும் நீங்க பாருங்க, 5 விரலும் 5 ஜோடி இருக்கிறது. கட்டை விரல் 2, நடுவிரல் 2, மோதிர விரல் 2, சுண்டு விரல் 2, நம்முடைய உள்முகமாக கொடுத்துருக்கக்கூடிய ஆள்காட்டு விரல். இந்த 5 விரலும் சோலார் பிளக்ஸ் இந்த நெஞ்சு குழிக்கு நேராக வச்சுக்கிட்டு நிமிர்ந்து உட்காரணும். கண்கள் மூடி இருக்கலாம், இல்லை கண்களை திறந்திருக்கலாம். ஆனால் கண்களை மூடி செய்கிற பொழுது உங்களுடைய மனம் அங்கே நிலை பெற வேண்டும். எண்ணங்களை உங்க முத்திரையை முதல்ல முழுசா கவனிங்க. கட்டை விரல், நடுவிரல், அதற்கு கீழாக இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல், அதற்கு தாழ்வாக இருக்கக்கூடிய மோதிர விரல், அதுக்கு தாழாக இருக்கக்கூடிய சுண்டு விரல். சுண்டு விரல் நீருடைய தத்துவமாகவும், மோதிர விரல் நிலத்துடைய தத்துவமாகவும், ஆள்காட்டி விரல் காற்றுடைய தத்துவமாகவும், நடுவிரல் ஆகாயத்துடைய தத்துவமாகவும், பெருவிரல்கள் 2ம் நெருப்புடைய தத்துவமாக இருக்கிறது. இந்த முத்திரை நீங்க செய்யற பொழுது முழுமையாக உணர்வோடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு விரலினுடைய நுனி இணைப்பையும் கூர்ந்து கவனித்து கொண்டு உள்மூச்சு வெளிமூச்சு நிதானமாக மூச்சை உள்ள இழுங்க, நிதானமாக மூச்சை வெளியிடுங்க. நிதானமாக உள்மூச்சு, நிதானமாக வெளிமூச்சு. நீங்க இந்த பயிற்சி செய்கிற பொழுது உங்கள் உடல் முழுவதும் இருக்கக்கூடிய பஞ்சபூதத்திற்கு உரிய உடல் உறுப்புகளாக இருக்கக்கூடிய கெட்டி பொருள், நீர்பொருள், காற்று, நெருப்பு, ஆகாயத்தன்மை அனைத்தும் ஒரே சீராக ஓடிக்கொண்டிருப்பதை உணர்வாக கொள்ள வேண்டும். நீங்க இயல்பா உங்களுடைய முத்திரையில மனம் செலுத்துங்க. உடல் இயக்கம் தானாக நடக்கும். 1 நிமிடம் 2 நிமிடத்திற்கு அப்புறம் உங்களுடைய உடல் இயக்கத்தோடு இணைந்த முத்திரையாக இது மாறிவிடும்.
ஒரு மூச்சின் பொழுதும் உங்களுடைய மனம் முத்திரையில இருக்க வேண்டும். இந்த முத்திரையினுடைய தன்மையை உணர்வுபூர்வமா புரிஞ்சுக்கிட்டு இந்த முத்திரை நடக்கிற பொழுது என்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது? உயிர் ஓட்டம் மற்றும் பாதுகாப்பு, நம்ம உடம்புல இருக்கிற உயிர் ஓட்டம் சீர்மை அடைகிறது, நம்முடைய பாதுகாப்பு மேன்மை அடைகிறது. பாதுகாப்புனா எந்த வகையில? உடலுடைய பஞ்சபூத ஓட்டத்தினுடைய பாதுகாப்பு. இந்த முத்திரை செய்யறதுனால வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய சக்திகள் அனைத்தும் ஒரே சீராக, எப்படி சீராக அப்படின்னா, பஞ்சபூதத்துக்கும் ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒவ்வொரு வகையான செயல்பாடுகள் இருக்கிறது. இந்த செயல்பாடு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவு முறை இருக்கிறது. இப்போ பித்தம் அப்படி எடுத்துட்டா, வாத பித்த கபம் என்ற 3 நாடியில வாதம் 1 பங்கு, பித்தம் அரை பங்கு, கபம் 1/4 பங்கு அப்படின்னு இருக்கும். அந்த ரேஷியோவில் பஞ்சபூதங்களும் ஒரே சீராக ஓடணும். அந்த சீராக ஓடக்கூடிய தன்மை தான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டமும் சீர்மை அடைவதை நீங்க உணர்கிற பொழுது உடல்ல இருக்கக்கூடிய உயிரோட்டம் பாதுகாப்பு கை விரல்களை கொண்டு உணர்கிறோம். அப்படி கை விரல்களை கொண்டு உணர்கிற பொழுது நம்முடைய ஒவ்வொரு நாடியிலையும் பஞ்சபூதம் நிறைஞ்சிருக்கிறது. அப்படி பஞ்சபூதம் நிறைஞ்சிருக்கிறதுனால பஞ்சபூதத்துடைய சேர்க்கை தான் இந்த உடலும் உடல் உள் உறுப்புகளும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி முழுமையாக உணர்ந்து கொள்கிற பொழுது நம்முடைய சோலார் பிளெக்ஸ்ல உள்ள விரல்கள் மேல் நோக்கி காட்டி சுட்டி காட்டுறது எப்படி நம்ம முத்திரை கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி கரெக்டா சோலார் பிளெக்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நம்முடைய சக்தி ஓட்டம் உடல் முழுவதும் ஒரே சீராக இருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுல முறையா நீங்க செய்ய வேண்டியது முதுகு கழுத்து தலை ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். அப்படி இருக்கிற பொழுது அதனுடைய தன்மைகள் என்னவாக இருக்கும்? இந்த முத்திரையானது நம்ம உடல் முழுவதும் உலகளாவிய ஆற்றல்னாக்கா இந்த உடல் பிரபஞ்சம் இந்த உடல் முழுவதும் இருக்கக்கூடிய ஆற்றல்களை சீர்படுத்துகிறது. உடல்ல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம், அதாவது அங்கங்க இருக்கக்கூடிய பஞ்சபூத ஓட்டத்துடைய தடைகள் எல்லாம் நீக்க இந்த முத்திரை பயன்படுகிறது. இந்த முத்திரையினால நாம நிலைத்து நிற்பதற்கும் நம்முடைய ஆன்மீக வேலைக்கான அடிப்படை பஞ்சபூதம் தான் அப்படிங்கிறத உணர்ந்து அடிப்படையான சக்திகளை நிலைபெற செய்வதற்கும் இந்த விநாயக முத்திரை, விநாயகனை வணங்கியே நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா விநாயக பூஜை இல்லாம எந்த ஒரு செயலும் செய்வதில்லை. விநாயகன் என்பது பஞ்சபூதம் தான். அந்த பஞ்சபூத வழிபாடு இல்லாமல் எந்த செயலும் நாம் செய்வதில்லை. ஆகையினால இதை முதலாக நீங்க எடுத்துக்கொண்டு பஞ்சபூதத்தினுடைய வழிபாடு செய்வதாக எண்ணிக்கொள்ளுங்க. உடல் முழுவதும் ஒரே சீராக ஆற்றலை பரவிட்டுக் கொள்கின்றோம். இதுதான் இதனுடைய நோக்கம். அதே சமயத்துல உடலுடைய சக்திகள் பஞ்சபூத சக்திகள் ஒரே சீராக இருப்பது, அதனுடைய ரேஷியோவில் அடுக்கடுக்காக இருப்பது, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற தன்மையில உடல் கெட்டி பொருளாக நிலமாகவும் அதுல ஓடக்கூடிய இரத்த ஓட்டங்கள் நீராகவும் அதுல உடலுடைய வெப்பத்தை பராமரிக்கக்கூடிய உடல் உறுப்புகளையும் அதற்கு மேலாக இருக்கிற சுவாசத்தினால் வரக்கூடிய பிராண காற்றையும் அதற்கு மேலாக உடலுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற உயிர் ஓட்டத்தையும் பூரணமாக உணர்வு பெற வேண்டும். அப்படி உணர்கிற பொழுது பூமி மற்றும் நெருப்பு கூறுகள் எல்லாம் சமநிலை அடைகிறது. அபானன் மற்றும் சமான வாயுவை செயல்படுத்துகிறது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அபான வாயுன்னு கீழ் நோக்கி பாயக்கூடியது, கழிவை நீக்கக்கூடியது. சமான வாயு என்பது உடல் மேலும் கீழும் சமநிலைப்படுவது, கீழ் இருக்கக்கூடிய உறுப்புகளும் மேல் இருக்கக்கூடிய உறுப்புகளும் சமநிலைப்படுத்துவது. ஆக மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் முதல் இந்த சக்கரங்கள் அனைத்தையும் சரியாக வேலை செய்ய வைத்து அந்த சக்கரங்களுடைய ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமநிலைப்படுத்துவது, அதன் இயக்கத்திலே ஒழுங்குபடுத்துவது. இந்த முத்திரையுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சுவாதிஷ்டானம் மூலாதாரம் நம்முடைய உயிர் சக்தி சேகாரமாக இருக்கக்கூடிய உயிர் நிலை பெற்று இயங்கக்கூடிய மையம், அதற்கு மேல நம்முடைய சுவாதிஷ்டானம் உயிர் சக்தியை உற்பத்தி செய்யக்கூடியது. அடுத்தது மணிப்பூரகம் செரிமான மண்டலமும் தூர தரிசனமும் கிடைக்கக்கூடிய ஒரு மையம்தான் மணிப்பூரக மண்டலம். ஆக இந்த 3 சக்கரங்கள் நிலைப்படுத்தி கொண்டாதான் நீங்க அநாகத சக்கரத்துக்கு போய் அநாகத சக்கரத்தை மேல்நிலை சக்கரத்துக்கு நீங்க மேலேற முடியும். ஆக ஆன்மீகத்திற்கு உயர்வு பெறுவதற்கான முக்கியமான முத்திரை யோகம் தான் இந்த விநாயக முத்திரை என்பதை புரிந்து கொண்டு உங்களுடைய இந்த பயிற்சியை நீங்க செய்ய வேண்டும். சும்மா வெறும் முத்திரை மட்டும் கொடுத்துட்டு
அப்படியே போங்க, இதை கத்துட்டு நான் சொல்லிட்டே போயிடலாம், இந்த முத்திரை இது, இந்த முத்திரை இது, இதனுடைய பயன் இது, இதனுடைய செயல் இது அப்படின்னு. ஆனா அது நீங்க உண்மையிலே உணர்றீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வயிறு மற்றும் சோலார் பிளெக்ஸ் நனவு, உங்களுடைய வயிற்றிலையும் சோலார் பிளெக்ஸ் நினைவு செய்யுங்க. செரிமானம் கழிவு நீக்கம் செயல் ஒரே சீராக இயங்குவதை உணருங்க. 2 நாசிகளும் மூச்சு சமநிலைப்படுவதையும் அதனால் மூச்சு நீடித்து நிற்பதையும் உள்ளுக்குள்ளே நீடித்து நிற்பதையும் உணருங்க. வெளியில இல்லை, உள்ளுக்குள்ளதான் நீடித்து நிற்கும். மனதை தெளிவுபடுத்துகிறது. நம்முடைய திட்டங்கள் ஒவ்வொரு திட்டங்களையும் வலிமைப்படுத்துகிறது, ஒழுங்குபடுத்துகிறது. நாம் செய்யக்கூடிய எண்ணக்கூடிய எண்ணங்கள் சொல்லாகவும் செயலாகவும் செயல் விளைவாகவும் வருகிறதுக்கு இந்த முத்திரை ரொம்பவும் உதவிகரமாக இருக்குது. நம்பிக்கை, தெளிவு, விவேகம் ஆகியவற்றை தருகிறது. நமக்கு ஒரு செயலை செய்கிற போது நம்பிக்கை ஏற்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினால இப்ப நீங்க செஞ்சுட்டு கூடிய இந்த முத்திரையிலே உங்க உடல் முழுவதும் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் ஒரே சீராக சமநிலை ஓட்டம் ஓடுகிறது. அதனுடைய ரேஷியோ, அதனுடைய அளவு பிரகாரம் ஒரே சீராக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஆணித்தரமாக நம்புகிற பொழுது உங்கள் உடல்ல இருக்கக்கூடிய ஸ்திரத்தன்மையாக இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள், மண் தத்துவம், எலும்பு, தசை, ரோமங்கள், பற்கள், இது மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே மண் தத்துவம் தான். நீர், ரத்த ஓட்டம், உடம்புல ஓடக்கூடிய 5 லிட்டர் ரத்த ஓட்டத்தை ஒரே சீராக நுரையீரல் மூலமாக இதயம் மூலமாக உடல் முழுவதும் பரவி கொண்டிருப்பதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தது காற்று. காற்று என்பது உடல் முழுவதும் சுவாசத்தின் வழிவாக நடைபெறுகிறது. நெருப்பு, நம்ம உடம்புல உள்ளும் புறமும் நம்ம என்னதான் குளிர் அடிச்சாலும் எவ்வளவுதான் வெயில் அடிச்சாலும் இந்த உடலுடைய வெப்பநிலை 98.6 செல்சியஸை நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். அது கூடினாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. இதை யார் பராமரிக்கிறது? இந்த பஞ்சபூதம் தான். ஆக இந்த ஓட்டங்கள் இதோட அடுத்தது இவைகளெல்லாம் ஒன்றிணைத்து செயல்படக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா உயிர் என்பது விண். ஆக விண் என்ற தத்துவத்தை புரிந்து கொண்டு அந்த புரிதலோடு இந்த முத்திரையை நீங்கள் செய்ய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆகலாம் இந்த முத்திரையை நீங்க செய்யுங்க. எந்த விரல்கள் மடக்கி இருக்க வேண்டும்? இந்த இதை பாருங்க, இந்த என்னுடைய வீடியோவை பாருங்க. கட்டவரல் நேராக இருக்கிறது பார்த்துங்க. எல்லா விரலும் பிரிச்சிருக்கிறேன். இப்ப எல்லாத்தையும் மூடிட்டே வாங்க. சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல். இந்த ஆள்காட்டு விரலை விட்டு நடுவிரலுக்கு கீழே அப்படி கொடுங்க. கொடுத்து 2 ஆள்காட்டு விரல் 2 ஒன்னா இருக்கணும். இந்த விரல்கள் இப்படி மூடி இருக்கணும். நல்லா பாருங்க, தெரியுதுங்களா? அவ்வளவுதான். இது சோலார் பிளக்ஸ் நேரா வச்சுக்கணும். உங்களுடைய முத்திரையை சோலார் பிளக்ஸ் நெஞ்சுக்கு நேராக வச்சுட்டு நீங்க தவம் செய்ய வேண்டும். இது தொடர்ந்து இந்த தவத்தை நீங்க இப்ப 6:55 குறைந்தபட்சம் ஒரு 3 நிமிடமாவது நீங்க இந்த முத்திரையை செய்ய வேண்டும். அப்பதான் இந்த முத்திரையுடைய உணர்வு நிலை உங்களுக்கு கிடைக்கும். இயல்பான சுவாசத்தோடு உணர்ந்து இந்த தவம் போல் இந்த முத்திரை நீங்க செய்ய வேண்டும். தவம் தான் இது. இருந்தாலும் நீங்கள் ஒரு பாவனை செய்யணும். நான் தவம் ஏற்றுகின்றேன், விநாயக முத்திரையோடு இணைந்து தவம் ஏற்றுகின்றேன். என் உடலில் இருக்கின்ற பஞ்சபூதங்கள் எல்லாம் சீர்மை அடைகிறது, அதனுடைய ஏற்றத்தாழ்வுகளும் சமநிலை அடைகிறது. இதனால் இயங்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் மேன்மையும் தூய்மையும் பலமும் வலிமையும் அடைந்து கொண்டிருக்கிறது. என் செயல்களில் யாதொரு தடையும் இல்லாமல் நன்மையை விளைந்து கொண்டிருக்கிறது என்ற எண்ணம் ஆழ்ந்த மனதில் பதிய வைங்க. தொடர்ந்து இந்த முத்திரை செய்யுங்க. உங்களுக்கு ஏதாவது தவறு இதுல தெரியாதது இருந்தா நீங்க எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நான் உடனடியாக அதுக்கு பதில் விடுறேன். நன்றி, வாழ்த்துக்கள். இந்த முத்திரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது தொடர்ந்து ஒரு 3 நிமிஷம் தவம் செய்யுங்க. தவம் போல் இந்த முத்திரையை செய்யுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த முத்திரையை செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இந்த முத்திரையினால உங்களுக்கு ஏதாவது உணர்வு பெற்றா அதை நீங்க கமெண்ட்ஸ்ல போடலாம். கடைசியா கேள்வி நேரத்துல சொல்லுங்க. இப்ப இடையில குறுக்கிட வேண்டாம். அடுத்த முத்திரையாக நாம செய்யல இருப்பது கனிஷ்கா முத்திரை. இது எப்படின்னா 2 சுண்டு விரல்களையும் ஒன்று சேர்த்து, நாங்க பாருங்க படத்துல இருக்கிற மாதிரி 2 சுண்டுகள் ஒன்று, கட்டை விரல் எல்லா விரலையும் உள்முகம் மூடி கட்டை விரல இது பண்ணும். இங்க பாருங்க, இந்த விரல்களை மடக்கிறோம். கட்டை விரல் எப்படி ஆள்காட்டி விரல் மேலேயே இப்படி நேராக வச்சுக்கிறோம். சுண்டு விரலை மட்டும் வெளியேற்றுக்கிறோம். 2 சுண்டு விரலையும் டச் பண்ணுங்க. சும்மா மெருகா டச் பண்ணிட்டு பூமிக்கு கிடை மட்டமாக இருக்கணும். சோலார் பிளஸ் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும். அவ்வளவுதான்.
நிமிர்ந்து உட்காருங்க. உங்களுடைய தலை, கழுத்து, முதுகு ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். நீங்க பயிற்சி செய்யறது விட இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க பாருங்க, இந்த சோலார் பிளக்ஸ், இந்த இடம் தான் சோலார் பிளக்ஸ். இன்னும் கொஞ்சம் வேணா கீழே பண்ணிக்கிறேன். இதுதான் சோலார் பிளக்ஸ். இந்த 2 விரல் டிப்பு உள்ள இருக்கணும், கட்டாவில் இப்படி இருக்கணும். அப்படி வச்சுட்டு நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. ஒவ்வொரு சுவாசமும் இப்ப எப்படி அந்த விநாயக முத்திரை செஞ்சீங்களோ அதே மாதிரி இந்த சுவாசமும் பண்ணுங்க. முத்திரை செய்கிற பொழுது இந்த கட்டவர் 2 இப்படி நேரா இருக்குது, ஒன்றை ஒன்று பார்த்து இருக்குது. இந்த 2 சுண்டுவரல் 2 டச்சில் இருக்கணும். சும்மா டிப்பு அப்படி லைட்டா டச்ல இருந்தா போதும். மிருதுவான சுவாசம், இயல்பான சுவாசம், உள்ளும் புறமாக இழுத்துக்கொண்டு உணர்வு பூர்வமாக இந்த முத்திரையை செய்யுங்க. இந்த முத்திரையினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது பூமியோட தன்மை மேல்மைப்படுத்துகிறது. அதோட இல்லாம நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து எலும்புகளுக்கும் வலுவை கொடுக்கிறது. இந்த முத்திரையினால என்னென்ன நன்மை இருக்கு பார்த்தீங்கன்னா, உறுப்புகள், நம்முடைய உடலுடைய உள்ளுறுப்புகள், நம்முடைய சக்கரங்கள் அனைத்துமே மறுசீரமைப்பு ஒழுங்குபடுத்தப்படுகிறது, மறுசீரமைக்கப்படுகிறது. அது சரியாக இயங்குதா இயங்கலைன்னா கூட அதை ஒரே சீராக இயற்கை ஒழுங்கமைப்போடு ஒழுங்குபடுத்துவது. நம்முடைய மூலாதார சக்கரம் மன அமைதி ஆகியவற்றை நிலை பெறச் செய்கிறது. நம்முடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய மூலாதார சக்கரமும் அதனுடைய இயற்கை தன்மையும் ஒழுங்குபடுத்துகிறது. இடுப்பு பகுதியில அதிகமாக செயல்பட்டு இடுப்பில் ஏற்படுகின்ற வலியை நீக்குகிறது. இடுப்பில் இருக்க மசில்ஸ், சதை எலும்புகளுக்கு சக்தி ஊட்டத்தை கொடுக்கிறது. லும்பார் பகுதி வலிவடை செய்கிறது. லும்பார்னு தெரியுங்களோ, L4, L1, L2, L3, L4, L5. இந்த லும்பார் சிஸ்டமேட்டிக் வலுவடை செய்கிறது, உடலை வலுப்படை செய்கிறது, எப்பொழுதும் உடலுக்கு ஆற்றலை ஊக்குவித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த முத்திரையில அவ்வளவு ஏன் இந்த மாதிரி செய்யறோம் அப்படின்னா, இந்த 2 விரலுமே நீருக்கு சம்பந்தமா இருக்கு இல்லையா? அப்ப நீர் ஓட்டம், உடம்புல இருக்கக்கூடிய நீர் ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துகிறது. உடம்புல என்ன நீர் ஓட்டம் இருக்கிறது? ரத்தம் தான் நீரோட்டமா இருக்கிறது. அப்ப ரத்த ஓட்டத்தை சீரமைப்பதும், இரத்த ஓட்டத்தை ஒழுங்கு செய்வதும், ரத்தம் உடல் முழுவதும் சிறு சிறு நரம்புகளுக்கும், அதாவது 72,000 நாடி நரம்புகள் சொல்லக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் ஒரே சீராக இயங்க செய்வதுதான் இந்த முத்திரையினுடைய நோக்கம். ஆக இந்த முத்திரையின் மூலமாக நாம் அடுத்து செய்ய இருப்பது, இந்த முத்திரை தவத்தை நீங்க தொடர்ந்து இந்த கனிஷ்கா முத்திரையை செய்யுங்க. தொடர்ந்த நிலையில இந்த முத்திரை இருக்கணும். பாருங்க, மீண்டும் டச்சில் இருக்கணும், சோலார் பிளஸ் நேரா இருக்கணும், நிமிர்ந்து உட்காரணும், ஆழ்ந்த சுவாசம். நல்லா இருக்கு. கைகள் 2 சமநிலை, பூமிக்கு இணையா இருக்கு. நல்லா ஆழ்ந்த சுவாசத்தோட செய்யும். இந்த முத்திரையுடைய இயக்கம் சோலார் பிளஸ் ஆரம்பிச்சு இதய கமலம், இதயத்திலிருந்து விசுக்தி, விசுக்தியிலிருந்து ஆகினே, ஆகிலிருந்து துரியம், துரியத்திலிருந்து உடல் முழுவதும் பரவுவதை உணர முடியும். இந்த முத்திரை செய்யறனோட உடம்புல இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் சீரமைகிறது. லும்பார் பகுதி, இடுப்பு வலி, அடி இடுப்பு வலின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த L4 மேக்சிமம் பார்த்தீங்கன்னா L4, L5 எல்லோருக்குமே கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் வேகமா நீங்க தரையில உட்கார்ந்தாலும், இல்லை நம்ம பைக்ல போகும்போதோ கார்ல போகும்போதோ கொஞ்சம் அந்த தூக்கி அடிச்சதுன்னா கூட அந்த கம்ப்ரஸிங்ல L4, L5 வலி இருக்கும். இந்த முத்திரை செய்ய செய்ய இரத்த ஓட்டத்தை ஒழுங்கு செய்து நம்முடைய உடம்புக்கு தேவையான ஆற்றலை ஒழுங்கு கொடுக்கும். தொடர்ந்து ஒரு 2 நிமிடம் இந்த கனிஷ்டிகா முத்திரை செஞ்சிருக்கிறோம்.
அடுத்த முத்திரைக்கு நம்ம போக இருக்கலாம். இன்னைக்கு முடிந்த வரைக்கும் ஒரு 4 to 5 முத்திரை வரைக்கும் செய்யலாம். உங்கள் நேரத்தை பொறுத்து சொல்லுங்க. 7:30 வரைக்கும் இந்த பயிற்சி செய்யலாம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு முத்திரையாக போவோம். இப்போ 7:20 ஆகுது. இன்னும் 20 நிமிஷம் நம்ம செய்ய இருக்கிறோம். மத்தியமா முத்ரா. இந்த மத்தியமா முத்ரால பார்த்தீங்க அப்படின்னாக்கா நடுவிரல் 2ஐயும் ஒன்று சேர்க்கணும். எல்லா விரல்களும் மடிச்சிருக்கணும். நடுவிரல் மட்டும் நீட்டுக்கணும். கட்ட விரல் ஆள்காட்டு விரல் மேல உட்காந்துக்கணும். இந்த பயிற்சி முறையை பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க பயிற்சிக்கு வாங்க. பாருங்க, எல்லா விரலும் இப்படி வச்சுங்க. உள்ளங்கை உங்களுடைய நெஞ்சு சோலார் பிளக்ஸை பார்த்த மாதிரி இருக்கணும். சோலார் பிளக்ஸை பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்படி இருக்கும். உள்ளங்கை சோலார் பிளக்ஸ் பார்த்துக்கணும். நடுவிரலை மட்டும் விட்டுருங்க. மற்ற எல்லா விரலையும் மடிச்சிருங்க. ஆள்காட்டு விரல் மேல கட்ட விரல் இருக்க மாதிரி பார்த்துங்க. 2 விரல்களையும் இணைச்சிருங்க. சோலார் பிளக்ஸ் கரெக்டா பூமிக்கு இணையாக இருக்கணும். நீங்க உங்க பூமிக்கு இணையாக மேலேயோ கீழே இல்லாம சமநிலையில இருக்கணும். அப்படி வச்சுட்டு நிமிர்ந்து உட்காருங்க. மிருதுவான டச் கரெக்டா நெஞ்சுக்கு நேர்கோட்டில் இருக்கும் பாருங்க. ஆழ்ந்த சுவாசம், மிருதுவாக சுவாசத்தை வெளியிடுதல். வாய் வழியாக வெளியிடுங்க. மூக்கு வழியாக சுவாசத்தை இழுங்க. அப்படியே நிறுத்தி நிதானமாக சுவாசத்தை வாய் வழியாக மெதுவாக வெளியிடுங்க. எல்லாரும் மூக்கில் இழுத்து மூக்கில் தான் விட சொல்லுவாங்க. ஏன் நீங்க வாய் வழியை விட சொல்றீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இதற்கு விளக்கம் நீங்க கடைசியா கேட்கும்போது நான் சொல்றேன். தொடர்ந்து தவம். அடுத்தபடியாக நீங்க போக இருப்பது இந்த முத்திரையை பத்தி முழுசா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த முத்திரை பாருங்க, ஆற்றல் சமநிலை அடைகிறது. இந்த முத்திரை செய்யறதுனால ஆற்றல் சமநிலை அடைகிறது. உள்ள 2வது நம்முடைய உடலை தளர்வாக வைத்துக்கொண்டு உடலுக்கும் மற்ற தசைகளுக்கும் இலகிய தன்மை கொடுக்கிற அளவுக்கு பார்த்து கொள்ள வேண்டும். இந்த முத்திரை செய்யறதுனால உடல்ல உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளும் மற்ற சக்கரங்களும் ஒரே சீரமைக்கப்படுகிறது. அடிவயிற்றுடைய ஆற்றல் இருப்பு, அடிவற்றுடைய ஆற்றலும் அதனுடைய இருப்பு நிலையும் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. நமக்கு எப்பொழுதும் விழிப்பு நிலை உண்டாகிறது. இதனுடைய செயல்னால நம்முடைய சமான வாயு, உடலுடைய மத்தியமத்தில் இருக்கக்கூடிய சமான வாயு ஒழுங்குபடுத்தப்படுகிறது. நம்முடைய 3 சக்கரங்களை சமநிலைப்படுத்துகிறது. அதுல ரொம்ப முக்கியமான 3வது சக்கரத்தை தான் ரொம்ப சமநிலைப்படுத்துகிறது. 3வது சக்கரம் நம்ம உடம்புல மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரக சக்கரத்தை இந்த மத்தியமா முத்திரை சமநிலைப்படுத்துகிறது. மூச்சு நனவை சூரியனோடு நாம் செலுத்துகிற பொழுது வயிற்று பகுதி மசாஜ் செய்வது போல ஒரு உணர்வு நிலை ஏற்படுகிறது. இந்த உணர்வுனால நம்முடைய செரிமான மண்டலம் ஒரே சீராக இயங்கி செரிமானத்தை ஒழுங்குபடுத்துகிறது. மேலும் சிறுநீரகங்கள், கீழ்முதுகு ஆகியவை ஒழுங்குபடுது. அட்ரினல் சுரப்பிகள் சரியாக சுரந்து அந்த பகுதி முழுவதும் சீரான மசாஜ் செய்வது போல தன்னம்பிக்கை ஏற்படுகிறது. நம்முடைய சுயமரியாதை அதிகரிக்கிறது. இந்த முத்திரை செய்யறதுனால தன்னம்பிக்கையும் நம்முடைய சுயமரியாதையும் அதிகரிக்கிறது என்பதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த முத்திரை செய்யறதுனால, இந்த மத்தியமா முத்திரை செய்யறதுனால நம்முடைய தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் அதிகரிக்கிறது. நம்முடைய உடலுடைய கீழ்நிலை இயக்கங்கள் சீரடைகிறது, மேன்மை அடைகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அடுத்த முத்திரைக்கு செல்வோம். நம்ம 2 முத்திரைகள். இந்த முத்திரையை நீங்க ஒரு 2 நிமிடம் தொடர்ந்து தவம் செய்யுங்க. தவம் என்றால் முத்திரை பிடித்து கொண்டு அதை உணர்வோடு இருத்தல், அதுதான். அது நீங்க தவ நிலையில இதை செய்றீங்க. அப்பதான் இந்த முத்திரையுடைய உணர்வுகள் உங்களுக்கு தெரியும். இந்த முத்திரையுடைய உணர்வுகளை நல்லா பாருங்க. இந்த 2 விரல்கள் சும்மா டச் பண்ண பாருங்க. சும்மா லைட்டா டச் பண்ண, போட்டு அழுத்திட்டுலாம் இருக்க வேணும். சும்மா டச்சிங், அவ்வளவுதான். இந்த உணர்வுல தான் உங்களுடைய முழுமையான ஆற்றல் இந்த உடல் முழுவதும் பரவதை உணர முடியும். கட்டவர்கள் சாதாரணமா இருந்தா போதும். அப்படியே ஆழ்ந்து பாருங்க, மூச்சோட கவனிங்க. ஒவ்வொரு முத்திரையும் நீங்க மொத்தம் 45 நிமிஷம் செய்யலாம். ஆனா நீங்க டைம் இல்லாதனால 15 நிமிடங்கள்
முழுமையாக எந்த சலனமும் இல்லாம உடல் அசைவற்ற நிலையில நின்று நீங்க முத்திரையில எண்ணம் நிலை பெற செய்து மனமும் சுவாசமும் ஒரே சீராக இணைந்து செயல்படுகிற பொழுது நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய சக்திகள் உடல் முழுதும் ஒரே சீராக பாய்ந்து நிரம்புவதை உணர முடியும். நம்ம அடுத்த 3வது முத்திரைக்கு செல்றோம். 2 முத்திரைக்கு வந்துட்டு 2வது 3வது முத்திரை தர்ஜனி முத்திரை. இந்த முத்திரை பார்த்தீங்கன்னா தர்ஜனி முத்திரை. இதயத்தினுடைய திறப்பு. இதயம் என்பது ஒரே சீராக இயங்குவதற்கு இதயத்தினுடைய விரிந்த நிலை, இதயத்திலிருந்து வரக்கூடிய தெய்வீக சக்தி. உங்களுக்கு தெரியும், ஜீசஸ் அவர்கள் இதயத்துல தான் பேரொழியை காட்டுறாங்க. ஏன்னா இதயம்தான் அன்புக்கும் கருணைக்கும் நம்முடைய மனதிற்கும் மூலமாக இருக்கிறது. அதனால இதயத்தினுடைய திறப்பு. இந்த முத்திரை செய்கிற போது நம்முடைய இதயம் அன்பு நிறைந்ததாக, கனிவானதாக, மேன்மையடைத்தக்கக்கூடியதாக, இரக்கத்தை காட்டக்கூடியதாக, தயவத்தை காட்டக்கூடியதாக, இருதயம் மென்மையுடையதாக, அன்பும் கருணையும் உடையதாக இருக்கும். அப்ப இதய வாசல், இதய கமலம் திறக்கிறதுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த இதய கமலம் திறப்பதற்கு இந்த முத்திரை தான் ரொம்ப முக்கியம். தர்ஜனி முத்ரா. ஆள்காட்டு விரல்கள் இரண்டும் ஒன்றோடு ஒன்று முனை மட்டும் சேர்ந்திருக்க வேண்டும். ஆள்காட்டு விரல் முனைகள் மெதுவாக இணைந்து மற்றவர்கள் எப்படி இருக்கணும், இந்த விரல் அமைப்பு தான் ரொம்ப முக்கியம். நீங்க செய்யறது எல்லாமே பாருங்க, இந்த முத்திரை செய்யறதுலாம் உள்ளங்கை உங்களுடைய சோலார் பிளஸ் பார்த்துருக்கணும். எல்லா விரல்களும் உள்ள மடிச்சுங்க. ஆள்காட்டு விரலை நீட்டுங்க. ஆள்காட்டு விரல் மேல கட்ட விரலை வச்சிங்க. 2 டிப்பையும் சோலார் பிளஸ் நேரம் அப்படி இணைச்சிங்க. அவ்வளவுதான். இணைச்சி உட்காந்து சோலார் பிளஸ் நிமிந்து உட்காந்து கரெக்டா செய்யுங்க. உங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் இந்த முத்திரையில சும்மா டிப்ல மட்டும் தொட்டு இருந்தா போதும். உள்மூச்சு மெதுவாக ஆழ்ந்து இழுக்கிறோம். அதே ஆழ்ந்த சுவாசத்தோடு மூச்சு வெளியிடுறோம். வாய் வழியா விடணும். வாய் வழியா விடுகிற பொழுது இந்த முத்திரை செய்ததனால ஏற்படுகின்ற நன்மைகள், அதனால் உண்டாகின்ற கழிவுகள் எல்லாம் வெளியேற்றப்படுகிறது. பிரபஞ்சம் கலக்கிறது எண்ணத்தோடு செய்யுங்க. மூச்சை வெளியிடுறோம். மூச்சை உள்ள இழுக்கிறோம். மூச்சை வெளியிடுறோம். மூச்சை உள்ள இழுக்கிறோம். மூச்சை வெளியிடுறோம். மூச்சு உள்ள இழுக்கிறோம். மூச்சு வெளியிடுறோம். மூச்சை உள்ள இழுக்கிறோம். இது தொடர்ந்து நீங்க செய்யுங்க. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பண்ணிட்டு 1 நிமிட காலம் மூச்சை இழுப்பவும் வேண்டாம், விட வேண்டாம். முத்திரை மீது மனம், எண்ணம் அனைத்தும் குவிந்துட்டு சுவாசம் இயல்பாக நடக்கட்டும். உங்க இதயத்தை கவனிங்க. இப்போ உங்களோட விரல் நுனிலே இதயத்துடைய துடிப்பை உணருங்க. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். இந்த பயிற்சி உங்களுக்கு நீங்க இது நிறைவாக ஒவ்வொரு நாளும் வீட்டில் செய்யும்போது சிறப்பாக இருக்கும். அதனால அடுத்த பயிற்சிக்கு நீங்க நம்ம செல்ல இருக்கின்றோம். இது நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த பயிற்சிக்கு போகலாம். இது இன்னும் என்னென்னலாம் செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா உறுப்புகள் மற்றும் சக்கரங்களை மறுசீரமைக்கிறது, இதயத்தை திறக்கிறது. இதயத்தை திறக்குது அப்படின்னா இதயத்தினுடைய அன்பும் கருணையாக இருக்கக்கூடிய குணங்களை திறக்கிறது.
உள்ளுறுப்புகளுக்கு கிடைக்கக்கூடிய பிராணவாயுவை ஒரே சீராக கிடைக்க செய்கிறது. ஏன்னா இந்த 2 விரலும் என்ன காட்டுங்க, காற்று மண்டல நிலையில 2 ஆள்காட்டு விரலும் காற்றுக்குரியது இல்லையா? அதனால பிராணவாயு காற்று இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய பிராணவாயுவை உடல் முழுவதும் ஒரே சீராக இயங்க செய்வது ஒண்ணு. 2வது 4வது சக்கரமாக, அதாவது 1 மூலாதாரம், 2 சுவாதிஷ்டானம், 3 மணிப்புரகம், 4 அநாகதம். இந்த அநாகத சக்கரத்தை சமநிலை அடைய செய்கிறது. அங்க ஏதாவது ஏற்றத்தாழ்வுகள் இருந்தா அதை சரி பண்ணுது. தைமஸில் செயல்படுகிறது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தைமஸ் என்ற சுரப்பி ஒரே சீராக இயங்கி அதனுடைய சுரப்பை சமநிலைப்படுத்துகிறது. இந்த தைமஸ் ஒழுங்கா சுரந்தது அப்படின்னா தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் நம்ம மீது நமக்கு நம்பிக்கையும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நமக்கு வெற்றியே தரும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையும் தரக்கூடியதான் தைமஸ் என்ற சுரப்பி. இதயத்துடைய உற்சாகத்தை, இதயம் நம்ம எப்பொழுதும் புத்துணர்ச்சியோடு இருப்பதற்கும் இந்த தைமஸ் நமக்கு உதவி பெறுகிறது. இரக்கத்தை கொடுக்கிறது. நிபந்தனையற்ற அன்பை இந்த இருதயத்தில் ஊற்றெடுக்க செய்கிறது. நிபந்தனையற்ற அன்பை சில பேர் செய்யறோம் இல்லையா? குழந்தைகள் மீது காட்டக்கூடிய அன்பு நிபந்தனையே இருக்காது. அதே போல எல்லா உயிர்கள் மீதும் நிபந்தனையற்ற அன்பு காட்டுவதற்கு இந்த முத்திரை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு முத்திரையும் ஒவ்வொரு வகையில நம்முடைய சக்கரங்களை ஒழுங்குபடுத்தும். சக்கரங்களை மட்டும் ஒழுங்குபடுத்த நம்ம உடம்புல எல்லாம் சரியாகுமா? சரியாயிடும். அநாகத சக்கரம் சரியாக இயங்கினால் உங்க உடம்புல இருக்கக்கூடிய காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் அளவுல இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வெளியேற்றி உடல் முழுவதும் அபானன் வாயுவை ஒன்று திரட்டி வெளியேற்றியும் பிராணவாயுவை உடல் முழுவதும் பரவவிட்டும் உடல்ல இருக்கிற ஒவ்வொரு செல்களுக்கும் பிராணகாந்த சக்தி கிடைக்க செய்வது இந்த முத்திரையுடைய முதன்மை வேலையாக இருக்கிறது. அநாகத சக்கரம் காற்று சம்பந்தப்பட்ட சக்கரமா இருக்கிறதுனால காற்றோடு இரத்தம் கலந்து ஆக்சிஜனேற்றம் நடக்கிறது. அந்த ஆக்சிஜனேற்றத்தினால உடல் முழுவதும் சமநிலை இரத்த ஓட்டத்தை சீரடை செய்கிறது, காற்றோட்டத்தை ஒழுங்கடை செய்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு இந்த தவம் நீங்க செய்து கொண்டிருக்க வேண்டும். இது ஒரு தவம் தான். நீங்க முத்திரை பிடிச்சு உட்கார்ந்தாலும் அது தவம் தான். ஸோ அநாகத சக்கர தவத்தை தவமாக செய்ய வேண்டும். இதை எவ்வளவு நேரம் செய்யலாம்? உங்களுக்கு முடிஞ்சா நீங்க தவத்துல உட்கார்ற மாதிரி 20 நிமிஷம் நீங்க தொடர்ந்து ஒரு முத்திரையை பிடிச்சிட்டு இருந்தாலே அந்த முத்திரைக்கான அத்தனை செயல்பாடுகளும் உடல் முழுவதும் நிறைவதை நீங்க உணரலாம். இதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா அந்த கழிவு நீக்க முத்திரை செஞ்சிருக்கணும். செஞ்சிருந்தா ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா எனக்கு தெரியாதா? தெரியும், பலன் கொஞ்சம் குறைவாக இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அடுத்ததாக நாம் செல்ல இருக்கிறது அங்குஷ்ட முத்திரை. அங்குஷ்ட முத்திரை என்பது கட்டவிரலுடைய முனைகளை மெதுவாக ஒன்றாக இணைக்கணும். அங்க பாருங்க, படத்தை பாருங்க. 2 கை கட்டவிரலையும் ஒன்று இணைக்கணும். நம்ம 4 விரல்கள் மடிச்சு 4 விரல் உள்ளங்கையாக இணைஞ்சிருக்கணும். 2 கட்டவிரலை இணைச்சிங்க. படத்துக்கு வந்துடுவோம். பாருங்க, உள்ளங்கை எப்பொழுதுமே இப்படிதான் இருக்கணும். நம்மளுடைய சோலார் பிளக்ஸ் நம்ம நெஞ்சை பார்த்து இருக்கணும். இப்படி இருக்கணும். இதுல மடிக்கிறோம். உள்ளங்கை 2ஐயும் இப்படி வச்சுக்கணும். இந்த படத்தை பாருங்க. பாருங்க, உள்ளங்கை 2 எப்படி இருக்கு பார்த்துங்க. இப்படி நம்முடைய உடலை நோக்கி இருக்கணும். உள்ளங்கைகள் இப்படி வச்சுக்கணும். இந்த சோலார் பிளஸ் 2 சோலார் பிளஸ் இப்படி பார்த்த மாதிரி இருக்கும். சோலார் பிளஸ் பார்த்த மாதிரி இருக்கும். அப்போ இதை விட்டுடும். அப்போ நீரை இறக்கிட்டு இதை நெஞ்சுக்குழி நேரம் இறக்கிட்டா நிமிர்ந்து உட்காருங்க. உங்களுடைய மனதை உடல் அளவுக்கு சரி பண்ணுங்க. முதல்ல இந்த முத்திரையை கரெக்டா பிடிங்க. சோலார் பிளஸ் நேரம் கொஞ்சம் தூரமா வச்சுங்க. பூமிக்கு கிடைமட்டமாக இருக்கணும். உங்க கழுத்து முதுகு தண்டு ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். இப்போ இயல்பான சுவாசத்தை இழுத்துக்கொண்டே முத்திரை மீது எண்ணத்தை பதிய வைங்க. சுவாசமும் மனமும் இணைஞ்சு செயல்படட்டும். மூச்சு நல்லா ஆழ்ந்து இழுங்க. மிருதுவாக வாய் வழியாக வெளியிடுங்க. வெளியிடுகிற பொழுது எதிர்மறையான இந்த அங்குஷ்ட முத்திரை செய்கிற பொழுது ஏற்படுகின்ற அக்னியினால் ஏற்படக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் வெளியேற்றப்படுது. எதிர்மறையான சக்திகள் எல்லாம் வெளியேற்றப்படுகிறது என்ற உணர்வோடு செய்யுங்க. மனமும் உணர்வும் தான் ரொம்ப முக்கியம். எங்க மனம் நிலை பெறுகிறதோ அங்க ஜீவகாந்தம் குவிகிறது. எங்கே ஜீவகாந்தம் குவிகிறதோ அங்க செயலற்ற செல்களை செயலுக்கு வருகிறது. எங்க செல்கள் எல்லாம் ஒரே சீராக இயங்குகிறதோ அங்க ஆற்றல் பெருக்கமடைக்கிறது. ஆற்றல் பெருக்கமடைத்தால் அங்க ஓடக்கூடிய பஞ்சபௌதிக ஓட்டங்கள் ஒரே சீராக இயங்கி உடலுக்கும் உள்ளத்திற்கும் நன்மையை செய்கிறது.
இதனால் புற உலகோடு தொடர்பு கொள்கிற பொழுது நாம் எப்பொழுதும் அன்பும் கருணையாக செயல்படுவதை நாம் உணர முடியும். எல்லாமே அன்பும் கருணையாக செயல்படுவதற்கான முறைகள் தான் இந்த முத்திரைகள் எல்லாம். ஆரோக்கியமாக வாழ வேண்டும். ஏன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும்? இறை உணர்வு பெறுதல், பிறப்பெடுத்த நோக்கம் அறிதல், நான் யார் என்ற தத்துவத்தை உணர்ந்து கொள்ளுதல், இந்த பிறப்பின் மூலம் நான் பெற இருப்பது என்ன, நான் என்னில் அடங்கி இருக்கக்கூடிய முற்பிறவிகளுடைய பதிவுகள் எல்லாம் கழித்துக் கொள்வதற்கான ஆயத்த நிலையை தான் நாம் இப்ப செய்கின்ற இருக்கிறோம். நல்லா ஆழ்ந்து செய்ய. இதன் நன்மைகளை பற்றி அப்படியே கொஞ்சம் சிந்திப்போம். இதன் நன்மை விண்வெளி ஆகாசத்தன்மை, பட்ட விரல்கள் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஆகாசத்தன்மையை அதிகப்படுத்துது. உதான வாய்வை மேன்மையடை செய்கிறது. உதான வாய்வை மேன்மையடை செய்கிறது. இது 5 சக்கரங்களை விசுத்தி சக்கரத்தை சமநிலைப்படுத்து. 5வது சக்கரமாக இருக்கக்கூடிய விசுத்தி சக்கரத்தை சமநிலைப்படுத்து. விசுத்தி சக்கரம் எதை சார்ந்ததாக இருக்கிறது? தைராய்டு, பாராதைராய்டு. அப்ப தைராய்டு சம்பந்தப்பட்டு இருப்பவர்கள் இந்த முத்திரையை செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. எஸ், நிச்சயமாக நீங்க இந்த முத்திரையை செய்யலாம். இதுக்கு சங்கு முத்திரைன்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் அந்த முத்திரையோடு சேர்ந்து இந்த முத்திரையும் நீங்கள் செய்யலாம். ஏனென்றால் விஷுப்தி சக்கரம் அதிகமாக தூண்டப்படுவது இந்த முத்திரையினால். அப்ப பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிர் சக்திகள்லாம் நம்ம த்ரோட்டு வழியாக ஊடுருவி இந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய விஷுப்தி சக்கரத்தில் இயங்கக்கூடிய தைராய்டு சுரப்பிகளாம் ஒரே சீராக இயக்கம் பெறுகிறது. இதனால் உங்கள் தைராய்டு சுரப்பி விழிப்புணர்வோடு உடலுக்கு ஏற்ற சமநிலையோடு தன்னுடைய தைராய்டு சுரப்பை சுரக்க செய்கிறது. நிறைவாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் சமநிலைப்படுத்துவதற்கு இந்த முத்திரை தொடர்ந்து செய்து வருகிற பொழுது நன்மை செய்கிறது. மூச்சு எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருக்கணும். கழுத்தின் மீது நிலை பெற்றிருக்க வேண்டும். முத்திரையின் மீதும் நிலை பெற்றிருக்க வேண்டும். கழுத்தும் முத்திரையும் இடையிடையாக தொடர்ந்து சைமல்டேனியஸாக மூச்சு இழுக்கிற பொழுது முத்திரையிலே ஆற்றல் பெருக்கம் எடுக்கிறது. முத்திரை வழியாக தொண்டை பகுதிக்கு செல்கிற ஆற்றல்கள் அங்கு இருக்கக்கூடிய விசுத்தி சக்கரத்தை முழுமையை அடைய செய்கிறது, வலிமை அடைய செய்கிறது. இந்த சக்கரம் வலிமை அடைவதனால அங்க இருக்கக்கூடிய தைராய்டு சுரப்பி சீரடைகிறது என்பதை நீங்கள் மனதால ஆழ் மனசுல பதிய வைக்கணும். உங்களுடைய பதிவும் எண்ணமும் நம்பிக்கையும் தான் நீங்கள் சீரடைகிறீங்க. மருத்துவத்தினால எந்த ஒரு செயலும் நடைபெறுவதில்லை. மருந்து என்பது ஒரு உத்து சக்தி மட்டுமே. உங்களை முழுமையாக குணமடைய செய்வது உங்களுடைய மனோசக்தி மட்டுமே. அப்ப இதனால இன்னும் என்ன நடக்கணும்? கர்ப்பப்பை வாய், தைராய்டு, குரல் நாண்கள் இதை எல்லாத்தையுமே செயல்பட வைக்கிறது. இப்ப கர்ப்பப்பையில் வாயில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பீசோடிக்கள் எல்லாமே சரி பண்ணக்கூடிய ஒரு முத்திரையாக இருக்கிறது. அதோட நம்ம குரல் நாண்கள், குரல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரி. தொண்டையில பார்த்தீங்கன்னா சளி கட்டிக்கும், அதெல்லாம் கரைச்சி வெளியே எடுத்துரும். இது உள்ளே கேட்கக்கூடிய திறன், உள் உணர்வு திறன், உள்ளே கடவுள் கடந்து செல் சொல்றோம் இல்லையா? அப்ப நீங்க உள்முகமாக கடந்து செல்வதற்கான ஆற்றலை தருகிறது. உள்ள நடக்கக்கூடிய செய்திகள், உள்ள என்னென்ன நடக்குது? இரத்த ஓட்டம் ஓடுகிறது, காற்றோட்டம் ஓடுகிறது, வெப்ப ஓட்டம் ஓடுகிறது, செரிமான ஓட்டங்கள் ஒன்றிலிருந்து ஒரு இடத்திற்கு பரிமாணம் நடந்து கொண்டிருக்கிறது. இறைப்பையிலிருந்து சிறுகுடல், சிறுகுடல் பெருகுடல், பெருகுடலிருந்து ஏறுகுடல், ஏறுகுடல் மலக்குடல், மலக்குடல்ல இருந்து வெளியேற்றப்படுகிறது. அதே போல சிறுநீர். அப்படி ஒவ்வொரு செயல்களையும் நீங்க உள்ள நிதானம் பெறுகிற பொழுது, நீங்க முழுமையாக உடலோடு நீங்க இணைகிற பொழுது, இந்த முத்திரையோடு விசுத்தி உயிரோடு நீங்க இணைகிற பொழுது உடல் உள்ள நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். மகரிஷி அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, மெல்ல குடைந்து நின்றாட அப்படின்னு ஒரு பாடல்ல நம்ம உடம்புல நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களோட நீங்க உணர முடியும். அதுதான் இந்த முத்திரையினுடைய மகத்துவம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாக்கினி முத்திரை. இந்த ஹாக்கினி முத்திரையினுடைய தன்மை என்ன? ஒருங்கிணைப்பு, நல்லிணக்கம், ஒவ்வொரு ஜோடி விரல்களின் முனைகளையும் மெதுவாக ஒன்றாக இணைக்க செய்யறது. ஒரு கோலத்தை போல சுற்றி இருப்பது போல உங்க கைகளை திறந்து வச்சு கொள்றது. உள் உறுப்புகளும் சக்கரங்களும் மறுசீரமைப்பு, அதனுடைய இயக்கத்துல சீரமைக்கப்படுகிறது. இதனுடைய தன்மை என்னன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா,
பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் அனைத்து 5 மேஜர் பிராணன் வாயுகள், முதன்மை பெற்ற பிராண வாயுகள் சீரடைகிறது. அதுல அனைத்து வாயுவிலுமே வியான வாயுவை, முக்கியமாக வியான வாயுவை, உடல் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய வியான வாயுவை ஒழுங்கு செய்கிறது. 5 சக்கரங்களையும் சமநிலைப்படுத்துகிறது. இதுதான் இதனுடைய முக்கியமான கருத்து. இந்த முத்திரை எப்படி செய்யணும், அந்த படத்தை பார்த்துங்க. நான் இப்போ உங்களுக்கு முத்திரை பிரிச்சு காட்டுறேன், அதே போல செய்யுங்க. இங்க பாருங்க, இந்த கைகளை இப்படி ஒரு ஒரு வெயிட்டை தூக்குற மாதிரி வச்சுங்க. ஒவ்வொரு விரலாக நுனி விரல் மட்டும் தொடணும். இங்க பாருங்க, நுனி விரல் மட்டும் தொடணும். இப்படி வச்சுக்கணும். இந்த நுனி விரல் எல்லாம் தொட்டிருக்கணும். இன்னும் நான் பின்னால வந்துட்டேன். இப்போ நுனி விரலாம் தொட்டிருக்கேன். சோலார் பிளக்ஸ் நேரா, சோலார் பிளஸ் இங்க இருக்குது. இந்த இருதய மாதிரி பிடிச்சிருக்குது சோலார் பிளஸ் நேரம். மற்ற விரல்கள்லாம் கீழ் நோக்கி, பூமிக்கு இடைமட்டம் கொஞ்சம் தூரமா வச்சுக்கணும். அப்படி வச்சுட்டு ஒரே சமநிலையில, நீங்க கழுத்து, முதுகு, தலை அனைத்துமே ஒரே சமநிலையில இருக்கணுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய பூமிக்கு சமமாக இருக்கணும். உயர்ந்தோ சாய்ந்தோ அப்படிலாம் இருக்கக்கூடாது, சமமா இருக்கணும். ஒவ்வொரு விரல் நுனியும் டச்சில் இருக்கணும். இது தொடுகிற பொழுது ஒரு இருதயம் போல் காட்சியாகும். அப்படி மிருதுவாக வச்சுட்டு நல்ல கண்ணை மூடுங்க. ஆழ்ந்த சுவாசம் செய்யுங்க. மூச்சு இழுக்கப்போ ஒவ்வொரு விரல் நுனியவும் மனசால கவனிங்க கூர்ந்து. மூச்சு விடுகிற பொழுதும் கவனிங்க. உங்க வாய் வழியா தான் மூச்சு வெளியிடணும். மீண்டும் மூச்சை உள்ளிழுங்க. வாய் வழியாக மூச்சு வெளியிடுங்க. மூச்சு உங்க மூக்கு வழியா உள்ளிழுங்க. இந்த முத்திரையை தொடர்ந்து 3 நிமிடங்கள் செய்யுங்க. தொடர்ந்து செய்யுங்க. 3 நிமிடங்கள் தொடர்ந்து செய்யுங்க. ஒவ்வொரு மூச்சு இழுக்கிற பொழுதும், ஒவ்வொரு மூச்சு விடுகிற பொழுதும் முத்திரையில் உங்க மனம் பதிந்திருக்க வேண்டும். உங்க உடல் உள்ளுறுப்புகளும், உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை சக்கரங்களும் சீரமைக்கப்படுகிறது என்பது உணர்வு ஏற்பட வேண்டும். உடல்ல ஒவ்வொரு செல்களும் சக்தி அடைகிறது. உடல் முழுவதுமே ஏற்படக்கூடிய பஞ்சபூத ஓட்டம் சீரடைகிறது. இதனால உடல்ல இருக்கக்கூடிய பஞ்ச வாயுக்கள், பிராண வாயுக்கள் சொல்றோம் இல்லையா, அந்த பிராண வாயுக்கள் நமக்கு மேன்மை அடைய செய்கிறது. உடல் முழுவதும் பரவி இருக்க செய்கிறது. பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் இந்த 5 பஞ்ச பிராண வாயுகளும் ஒரே சீராக உடம்புல ஓடிச்சுன்னா மற்ற இருக்கக்கூடிய நாகன், கூர்மன், தேவதத்தன், தனஞ்சயன் இந்த நாடிகள்லாம் ஒழுங்கா இருக்கும். இதுதான் மெயின். இந்த பஞ்ச பிராண வாயு தான் ரொம்ப முக்கியமான வாயுக்கள். பிராணன் உடலை உயிர்ப்போடு வைத்துக் கொள்வது. அபானன் உடல்ல இருக்க கழிவுகள் எல்லாம் வெளியேற்றக்கூடியது. வியானன் உடல்ல இருக்க செல்கள் முழுவதும் உயிர் ஓட்டத்தை கொடுக்கக்கூடியது. உடல் முழுவதும் பரவி இருந்து உடலில் ஏற்பட உணர்வுகளை உடனுக்குடன் அறிவிக்கிறது. உதானன் என்பது தொண்டையில நின்று பேசுவதற்கான நிலையை கொடுப்பது. சமானன் உடல் முழுவதும் சமநிலை செய்வது. கழிவு நீக்கம். மலமே பலம், பலமே மலம். உடம்புல மலமும் இருக்கணும், அதுக்காக அதிகமாக இருக்கக்கூடாது. அந்த இயற்கை ஒழுங்கமைப்போடு அதை சமநிலை செய்வது. உடல்ல இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துவது, வெப்ப ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துவது. உடம்புல இருக்கக்கூடிய கபம், உடல்ல கபமும் தேவைதான், அந்த கபத்தை ஒழுங்குபடுத்துவது. இதெல்லாம் சமநிலையில் வைத்துக் கொள்வது சமானத்தினுடைய வேலை. இது அனைத்தையும் விட இந்த உடம்புல வியான வாயுவை ஒழுங்கு செய்வது இந்த முத்திரையுடைய முக்கிய பங்காக இருக்கிறது. 5 பிராணவாயுவை சரி செஞ்சாலும் முக்கியமாக வியான வாயு உடல் முழுவதும் பரவ செய்வது இதனுடைய வேலையாக இருக்கிறது. பாத்தீங்கன்னா இதனால என்னென்ன சக்கரங்கள்லாம் வேலை செய்து பாருங்க. மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம், மணிப்பூரக சக்கரம், அநாகத சக்கரம், விஷக்தி சக்கரம், இது எல்லா சக்கரமும் ஒரே சீராக இயங்க செய்கிறது.
உடல் முழுவதும் சுவாசத்தை விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகிறது. உடலை பூரணமாக சமநிலைப்படுத்துகிறது. ஆற்றல் மிக்க உடலை சக்கர வாயு நாடி இடகலை பிங்கலை நாடியை ஒழுங்கு செய்கிறது. இதனால் சுழிமுனி நாடி தெய்வீக நாடி நிலை பெற்று நிற்கிறது. நீங்கள் தவம் ஏற்றுவதற்கு இந்த முத்திரை மிகவும் உதவிகரமாக இருக்கிறது. உங்களை எண்ணமற்ற நிலைக்கு கொண்டு செல்வதற்கு இந்த முத்திரை முதன்மை முத்திரையாக நீங்கள் பயன்படுத்தலாம். உடலுக்கும் உங்களுடைய மனதுக்கும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதோட முழுமையான சுய ஒருங்கிணைப்பு உணர்வை வளர்க்கிறது. இந்த உடல் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய வியானன் உயிர்காற்றானது முழுமை பெற்றிருப்பதை நீங்கள் முழுமையாக உணர முடிகிறது. ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒவ்வொரு செல்களையும் ஒருங்கிணைக்கிறது. ஆக இப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஆகினி முத்திராவை நீங்க செய்ய 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 உடல்ல உணர்வுகள் மேன்மையடைகிறது, விழிப்பு நிலை அடைகிறது, ஒவ்வொரு செல்களும் புத்துணர்ச்சி அடைகிறது, உடல் முழுவதுமே ஆற்றல் பெருக்கம் அடைத்து நிற்கிறது. பிராணன் என்பது பிராண ஆக்சிஜன் உடல் முழுவதும் நிறைஞ்சி இருக்கிறது. அதனால் உடல் எப்பொழுதும் எப்படி இருக்குங்க? யுவனபதியாக. யுவனபதினா எப்படி? இளமை தோற்றத்தோடு. இளமை, அந்த புத்தர் மகான் சொன்னார் இல்லைங்களா, யுவனபதியாக முழுமை தோற்றத்தோடு நம்ம ஒரே சீராக இருக்க முடியும். ஆற்றலை நம் உடல் முழுவதும் நிலைப்படுத்தி கொள்ள முடியும். ஆக இந்த முத்திரை நீங்க செஞ்சிருக்கிற இந்த முத்திரைகள் அனைத்துமே இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு முத்திரையும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே சிறப்பான முத்திரைகள். இந்த முத்திரைகளை நீங்க நிதானமாக ஒவ்வொரு முத்திரையாக நீங்க செய்கிற பொழுது பார்த்தீங்கன்னா முதல்ல விநாயக முத்திரை, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கனிஷ்டிகா முத்திரை, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அநாமிகா முத்திரை, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மத்தியமா முத்திரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தர்ஜனி முத்திரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்குஷ்ட முத்திரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்கினி முத்திரை. ஆக இத்தனை முத்திரைகளை நம்ம செஞ்சிருக்கிறோம். இந்த முத்திரைகளே இந்த 7-8 முத்திரைகளுமே உங்களுக்கு இந்த 1 2 3 4 5 6 7 முத்திரை கொடுத்துருக்க மொத்தம். ஆக இந்த 7 முத்திரையுமே நீங்க டெய்லி செஞ்சு பழகின அடுத்த கிளாஸ் வரும்போது 7 நாள் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு முத்திரை செய்யுங்களேன். ஒவ்வொரு கிளாஸுக்கு 7 முத்திரை கொடுப்போம். 7 முத்திரை 7 நாள் செய்யுங்க. அடுத்த வகுப்புலலாம் இன்னும் முத்திரை கூட நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய பஞ்ச கோஷங்கள்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். ஸோ முத்திரை கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் முத்திரையை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நிறைய ஆசிரியர்கள் முத்திரைகளை கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் உடல் அளவில் எந்த பூதம் எந்த நிலையில ஏற்று முழுமையடைகிறது, பஞ்ச கோஷங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறது, உடலுடைய செல்கள்லாம் புத்துணர்ச்சி அடைகிறது. நீங்க தவம் போல ஒவ்வொரு முத்திரையுமே தவம் போல தான் செய்யணும். எந்த ஆசிரியர்கிட்ட கத்துக்கிட்டாலும் நீங்க தவம் போல முத்திரை செய்யணும். மூச்சை வாய் வழியாக மெதுவாக வெளியிடுங்க. இப்படி செய்கிற பொழுது உங்க மனம் வெளிநோக்கி அலையாமல் ஒற்றை புள்ளியில நிலை பெற்று நிற்கும் என்பதை புரிந்து கொண்டு இந்த அற்புதமான வேலையில இந்த முத்திரை தினத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களையும் உங்களுடைய அன்பு குடும்பத்தாரையும் உங்கள் அனைவரையுமே நாங்கள் வருக வருக என்று வரவேற்பதோடு மட்டுமில்லாமல் இந்த தமிழ் ஆனந்த யோகத்தினுடைய சார்பாகவும் அந்த அறக்கட்டளையின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மகா பிரபஞ்சத்தின் அருள் பேராற்றலுடைய கருணையினால் எவ்விடத்தும் எக்காலத்தும் எந்நிலையும் எச்சூழலையும் உடல் நலம் நீளாயுள் நிறைச்செல்லும் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கின்றேன். இந்த முத்திரையில உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த சந்தேகத்தை நீங்கள் இப்போது கேள்வியாக கேட்டு தெளிவடைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மிக்க நன்றி. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்.